வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் எக்ஸ்பேட் சேனல். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது லிவிங் இன் அப்ராட் சீரீஸில் நம்ம பேங்காக்ல தான் இப்போ நம்ம இருக்கோம். எபிசோட் 9 இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். என்னோட ஃப்ரெண்டு வந்து பேங்காக் வந்துருந்தான். 1 வீக் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தான். நேற்று வந்து திருப்பியும் வந்து சென்னைக்கு போயிட்டான். நேற்று வந்து நான் சென்ட் ஆஃப் பண்ணிட்டேன். நேற்று சென்னைக்கு கிளம்பி போயிட்டான். இப்போ வந்து நல்லபடியாக வந்து லேண்ட் ஆகி அவன் வீட்டுக்கு போயாச்சு. அதை சொல்கிறதுக்காகவும் நேற்று வித்தியாசமான ஒரு விஷயம், ஒரு ஒரு முக்கியமான விஷயம், எல்லா ட்ராவலர்ஸும் எல்லா டூரிஸ்ட்டும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நேற்று என் ஃப்ரெண்டுக்கும் நடந்துச்சு. அது என்ன அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம முன்னாடி தாய்லாந்துக்கு வந்திருந்தான். தாய்லாண்டில் அவன் பேங்காக் ஃபர்ஸ்ட் டே வந்து லேண்ட் ஆகிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா புக்கெட்டு, கிராபி, பட்டையா எல்லாமே சுற்றிட்டு மீண்டும் பேங்காக்கே வந்துட்டு இங்கேருந்து மறுபடியும் டாங்மோங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ல இருந்து மறுபடியும் சென்னைக்கு நேற்று நைட்டு போயாச்சு. என்னன்னா நேற்று வந்து நான் வந்து டாக்ஸியில் ஏற்றி அனுப்பிட்டேன். அதுக்கப்புறமா வந்து அங்கே ஏர்போர்ட்டில் போயிட்டு உள்ள பேக்கேஜ்லாம் முடிச்சுட்டு நம்ம செக்இன் பண்ணுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த டைம்ல வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி யாருன்னே தெரியாத ஒருத்தர், இவங்க பார்க்கறதுக்கு வந்து தமிழ் ஆளுங்க மாதிரி இருக்கிறதுனால இவங்க கிட்ட வந்து, அதாவது என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்க தமிழா அந்த மாதிரி கேட்டிருக்காரு. அவனும் வந்து ஆமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நான் வந்து என்னோட ஒய்ஃபுக்காக வந்து நான் ஒரு கோல்டு செயின் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி நீங்க வந்து சென்னையில வந்துட்டு நீங்க எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து இவன் வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டான். என்ன திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி செயின், கோல்டு செயின் தரேன், இதில் போட்டுக்கோங்க, போட்டுட்டு போயிட்டு சென்னையில் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு ஒன்றும் புரியல. அதுவும் இல்லாமல் இவன் வந்து அப்படியே என்ன சொல்றதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அவர் வந்து நான் வந்து காசு கூட தரேங்க, நான் வந்து உங்களுக்கு 10,000 ரூபாய் தரேன், நீங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் மட்டும் நீங்கள் வந்து இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இவன் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே வந்து எனக்கு ஃபோன் பண்ணான். ஏர்போர்ட்லேருந்து ஃபோன் பண்ணி என்னை கேட்டோன்னே நான் என்ன சொன்னேன், தயவு செஞ்சு வாங்கிடாத, ஃபர்ஸ்ட் வந்து அவரை வந்து நீ இது பண்ணிட்டு அவர்கிட்ட வந்து நீ எந்த ஒரு பேச்சுவார்த்தையோ எதுவுமே வச்சுக்காத, இல்லைங்க சாரின்னு சொல்லி நீ அவரை அனுப்பிச்சிரு. மேக்சிமம் அவரை வந்து நீ திரும்பி வந்து அவர்கிட்ட போய் எந்த ஒரு பேச்சும் வச்சுக்காத, தயவு செஞ்சு வந்தியா, உன்னோட இது முடிச்சியா, நீ உன்னோட பேக்கேஜ்லாம் கரெக்டாக நீ பார்த்துக்க, எந்த ஒரு யாருக்கிட்டே நீ பேசாத, நீ எந்த ஒரு பொருளும் வாங்காத, சின்ன ஒரு பேப்பர் கூட நீ யார்கிட்ட வாங்காத, உனக்கு தேவைன்னா நீ போய் காசு கொடுத்து வாங்கு, இல்லைன்னா வந்து நீ கம்முன்னு போயிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஏன்னு நான் இப்போ சொல்றேன். ஏன்னா வந்து பேங்காக் டு சென்னை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் வந்து ஸ்மகிள் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கூகுள்ல போயிட்டு ஸ்மக்லர்ஸ் ஃப்ரம் பேங்காக் டு சென்னை அப்படின்னு நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் என்னென்னலாம் வந்து ஸ்மகிள் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் டிராஃபிக்கிங் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் வந்து கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே வந்து கிளீனா தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து நான் ஆல்ரெடி வந்து யூடியூப்லயே பார்த்துருக்கேன், என் கூகுள்லயும் பார்த்துருக்கேன். அதனால வந்து எனக்கு தெரியும். அதனால வந்து நான் எந்த ஒரு விஷயமும் ஏர்போர்ட்ல நான் யார்கிட்டயுமே பேச மாட்டேன். யாருமே வந்து பேசினா கூட ஓகே ஆமா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நான் மேக்சிமம் வந்து அந்த ஒரு கான்வர்சேஷனே நான் பில்டப் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு தெரியும் மேக்சிமம் வந்து இந்த மாதிரி ஆளுங்க அவங்கள பார்த்தாலே தெரியும், அவங்க வந்து நம்ம கிட்ட ஏதோ ஒன்று ஹெல்ப் கேட்குற மாதிரியே வந்து பேசுவாங்க. அது மாதிரி ஆளுங்க பார்த்தாலே வந்து நான் பேச மாட்டேன். நீங்களும் வந்து டூரிஸ்டா வந்தீங்கன்னா தயவு செஞ்சு யாரும் வச்சு இந்த மாதிரி ஹெல்ப் வேணும், இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க, அந்த மாதிரி வந்து ரொம்ப ப்ளீஸிங்கா உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அதை நம்பி நீங்க எந்த ஒரு ஹெல்ப்பும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு ட்ரிப்புக்காக வரீங்க, சும்மா ஒரு என்ஜாய் பண்ணுன்றதுக்காக வரீங்க. நீங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் அது உங்களுக்கே வந்து பின்னாடி பெரிய பிரச்சனையா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால சின்ன ஒரு காசுக்காக, ஒரு 5,000 10,000த்துக்காக நீங்க பின்னாடி பெரிய ஒரு ஃபைன் கட்ட வேண்டியது வரும், ஜெயிலுக்கு கூட போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தயவு செஞ்சு தவிர்த்து கொள்ளுங்க. அதாவது என்ன அப்ப லீகலா நம்ம எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா, லீகலா நீங்க இப்ப தாய்லாந்துக்கு வந்துட்டு நீங்க சென்னை போறீங்கன்னா அதாவது ஆண்கள் வந்து 20 கிராம் தங்கம் அதாவது அணிஞ்சிக்கலாம். நீங்க வந்து 2.5 கிராம், 20 கிராம்னா 2.5 கிராம், 2.5 சவரன்
ஆண்கள் வந்து 2.5 சவரன் வந்து அணிஞ்சிக்கலாம், 20 கிராம். பெண்கள் வந்து 40 கிராம் அணிஞ்சிக்கலாம். அணிஞ்சிக்கலாம். இல்லை நீங்க டியூட்டி ஃப்ரீல கூட நீங்க வாங்கிக்கலாம். இதுல எது வேணா பண்ணிக்கலாம். ஆண்கள் வந்து 20 கிராம் வச்சிருக்கணும், பெண்கள் வந்து 40 கிராம். அதாவது ஆண்கள் வந்து 50,000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது, பெண்களா இருந்தா 1,00,000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. நீங்க போட்டிருக்கிறது 40 கிராமுக்கு மேல இருக்கக்கூடாது, அவ்வளவுதாங்க. இந்த ரூல்ஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்ப எந்த ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு வந்தாலுமே இந்தியாவோட டியூட்டி, அதாவது இந்தியாவோட இமிகிரேஷன் கொடுத்திருக்க ரூல்ஸ் இதுதாங்க. ஆண்களா இருந்தா 40 கிராம், ஆண்களா இருந்தா 20 கிராம், பெண்களா இருந்தா 40 கிராம். இதுதான் வந்து இந்தியா வந்து கொடுத்திருக்க. நீங்க எந்த கண்ட்ரில இருந்து வந்தாலும் சரிங்க, நீங்க துபாய் போயிட்டு வந்தாலும், இல்ல நீங்க வந்து தாய்லாந்துக்கு போனாலோ, மலேசியா போனாலோ, எங்க போனாலுமே இந்தியன் இமிகிரேஷன்ல இதுதான் ரூல்ஸ். இந்த ரூல்ஸை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து சில பேர் அதிகமா கம்மி ரேட்டுன்னு சொல்லிட்டு சில பேர் நிறைய அதிகமா வாங்கிடுவாங்க, அதிக கிராம்ல வாங்கிடுவாங்க. சில பேர் வந்து போட்டிருக்கதே அதிகமா போட்டுட்டு வருவாங்க. நீங்க இப்ப ட்ரிப்புக்கெல்லாம் போறீங்கன்னா அந்த பெண்களா இருந்தா 40 கிராம்குள்ள போட்டுட்டு போறதும் சரிதான். நீங்க வாங்கணும்னு இல்லை, நீங்க போறதே நீங்க வீட்டுல போட்டிருக்க நகையே வந்து நம்ம வெளியில போறோம் அதிகமா போட்டு போறோம் அப்படின்னு நினைச்சு நீங்க போட்டு வரக்கூடாது. நீங்க இப்போ வேற கண்ட்ரிக்கு நீங்க போறீங்கன்னா 40 கிராம்ஸ்குள்ளதான் இருக்கணும். ஜென்ஸா இருந்தா 20 கிராம்ஸ்குள்ளதான் இருக்கணும். இது வந்து உங்களோட சேஃபர் சைடுக்காக தான் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து வாங்கி இந்த மாதிரி ஸ்மகிள் பண்றது. அது மட்டும் இல்லாம மோஸ்டா வந்து பேங்காக் டு சென்னை பாத்தீங்கன்னா நிறைய கேஸ் ஸ்டடி நான் பார்த்ததுல மோஸ்டா வந்து எக்ஸோட்டிக் அனிமல்ஸ் தான் வந்து டிராபிகிங் பண்ணியிருக்காங்க. என்னன்னா வந்து அதாவது பாத்தீங்கன்னா இந்த பேபி கங்காரு, அதுக்கப்புறம் வந்து லெப்பர்டோட குட்டி, அதுக்கப்புறமா வந்து இந்த பாம்பு, எக்ஸோட்டிக்கான பாம்பு வகைகள், அதுக்கப்புறமா வந்து விதவிதமான குரங்கு வகைகள், இந்த பாக்கெட் மங்கி அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்களா, அதுலயே வந்து டிஃப்ரெண்டான சில ரெஸ்ட்ரிக்டடான விலங்குகள் அதெல்லாமே வந்து டிராஃபிக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து மாட்டியும் இருக்காங்க. மாட்டி இருக்கிறதே பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 2019, 20, 22, 2022, 2023, 2024 இந்த வருஷம் கூட நடந்திருக்கு. சென்னை ஏர்போர்ட்ல பிடிச்சிருக்காங்க, அதுவும் பேங்காக் டு சென்னை. அதனால வந்து இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம தான் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் இந்த வீடியோ. ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து தெரியாது. ஏன்னா வந்து இப்போ என் சொந்த ஃப்ரெண்டு அவனுக்கே இது நடந்திருக்கும் போது உங்களுக்கும் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து லட்சக்கணக்கான பீப்புள் வந்து ஒரு வருஷத்துல வராங்க தாய்லாந்துக்கு. அதனால வந்து நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்காம நீங்க பார்த்துக்கிட்டு நீங்க எதுக்காக நீங்க வந்தீங்களோ அதை மட்டும் நீங்க பண்ணிட்டு நீங்க ஹாப்பியா நீங்க இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு போங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. எந்த ஒரு ஸ்கேம் நம்ம நிறைய முன்னாடியே சொல்லியிருப்போம், ஸ்கேமை பத்திலாம் நம்ம பேசணும்னு சொல்லிட்டு. இதுவும் ஒரு விதமான ஸ்கேம் தான். உங்களுக்கு வந்து நான் காசு தரேன், எனக்கு வந்து நீங்க போயிட்டு கொடுங்க, சென்னையில வந்து கொடுங்க, அந்த மாதிரி வந்து உங்களை ஸ்கேம் பண்ணி உங்களை மாட்டி விடுறதுக்கு நிறைய வாய்ப்பும் இருக்கு. அதனால வந்து இந்த மாதிரி ஸ்கேம்ல எல்லாம் மாட்டாம, இந்த மாதிரி பிரச்சனையில எல்லாம் மாட்டாம நீங்க சேஃபா இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராச்சும் வந்து டிராவல் பண்ண போறாங்கன்னா, வேற கண்ட்ரிக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிடுங்க. ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. See you in the next video. Until then, take care. Bye bye.